அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் தேய்பிறை சஷ்டி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களுக்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். குறிப்பாக முருகப்பெருமானை நினைத்து எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என நினைத்து கொண்டு அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் விரதங்களுள் மிக முக்கியமான விரதமாக பார்க்கப்படுவது இந்த தேய்பிறை சஷ்டி விரதம். ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரும் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பதனால் கண்டிப்பாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் என கிடைக்கிறது. முக்கியமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு எம்பெருமானான கந்தபெருமானுக்கு சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து செவ்வரளி மலர்கள் மற்றும் செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றிய பூஜை செய்து விரதத்தை தாராளமாக தொடங்கலாம். முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தேனும் தினைமாவும் படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் சர்க்கரை, அவல், பொரிகடலை ஆகியவற்றை கலைந்து படைக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு படைத்து வழிபடலாம். இது எதுவும் செய்ய முடியாதவர்கள் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழம் மிகவும் இஷ்டமான ஒரு பழமாக இருக்கிறது. நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை தாராளமாக சாப்பிடலாம். மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது நல்லதாகும். வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை படிக்கலாம். வீட்டில் வேல் வைத்து வழிபடுபவர்கள் வேலுக்கு அபிஷேகம், பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து வழிபடலாம். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். தொழிலில் வியாபாரங்களில் லாபம் பெருகும். வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். எந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமென முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை இருக்கின்றீர்களோ அது நிச்சயம் நமக்கு நடந்தே தீரும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக முருகப்பெருமானை மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு அந்த காரிய சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி முருகனை வழிபட மிகவும் முக்கியமான விரத நாள் இந்த தேய்பிறை சஷ்டி நாளாகும். கந்த பெருமானை வழிபட கஷ்டங்கள் தவிடுபடியாகும். குழந்தை வேறு உண்டாகும். திதிகளில் 6வது திதியாக வரும் ஆறுமுகனுக்கு உகந்த சஷ்டி திதியாகும். சஷ்டி முருகனை வழிபட மிகவும் முக்கியமான விரத நாளாகும். சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் நவகிரகங்கள் மகிழ்ச்சியுடன் நன்மை அளிக்கும். வாழ்வில் எல்லா செல்வங்களும் உண்டாகும். மன்மதனை போல அழகுடன் திகழ்ந்து இருப்பீர்கள். முக்கியமாக கந்த சஷ்டி கவசம் இதனை எடுத்து கூறுகிறது. சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள ஆண் குழந்தை பிறப்பார் என கூறப்படுகிறது. இன்று காலை மாலை கந்த சஷ்டி கவசம் படிப்பது எல்லா நன்மைகளையும் தரும். முக்கியமாக இன்று சரவண பவ சொல்லி ஆறுமுகனை ஆதரிக்க வேண்டும். முருகனை வழிபட்டு வர எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்பு யாவும் நடக்கும் என்பது ஐதீகமாகும். கந்தபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வேண்டுவதற்கு முன்பு அதிகாலையில் எழுந்து பரம்பொருள் கணபதியை மனதில் நினைத்து கொண்டு ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி முக்கியமாக அதற்கு வழிபட வேண்டும். அடுத்ததாக இந்த விரதத்தை நான் நல்லபடியாக முடிக்க வேண்டும், அதற்கு நீங்கள்தான் துணை புரிய வேண்டும் என கணபதியிடம் வேண்டிவிட்டு அதற்கப்புறம் இந்த தேய்பிறை சஷ்டி விரதம் இருக்கலாம். தாராளமாக சஷ்டி விரதம் என்பது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மட்டுமல்ல இருக்கக்கூடிய விரதமாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
முருகப்பெருமானின் அருளை வேண்டுபவர்கள், முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திற்கு வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென நினைப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய பலன்களை தரும். இந்த நாளில் என்ன செய்வதனால் முருகனின் அருளை பெறலாம் என்பதை நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தது இந்த சஷ்டி திதியில் என இதிகாசங்கள் கூறுகின்றன. அதனால் ஒவ்வொரு மாதத்தில் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய எண்ணற்ற பலன்கள் அனைத்தும் நல்லதாக நடைபெறும். தீமைகளையும் துன்பங்களையும் அழித்து முருகப்பெருமான் நன்மை காத்து அருள்வார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியில் 6 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் சஷ்டி திதியிலும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வருகிறார்கள் என்பது, இது வழக்கத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களை சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். ஆனால் சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக வளர்பிறை சஷ்டி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை விட்டு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். இதேபோல் தேய்பிறை சஷ்டியிலும் செய்யலாம். வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் வைத்திருந்தால் அதற்கு பால், பன்னீர், சந்தனம், திருநீறு, பஞ்சாமிர்தம் கொண்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு அபிஷேகத்தை தாராளமாக செய்யலாம். முக்கியமாக சிகப்பு நிற மலர்கள் சூட்டி நெய்வேத்தியம் ஏற்றி வைத்து பழங்கள், இனிப்புகள் படைத்து முருகனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடலாம். முடியாதவர்கள் 2 பழம் வைத்தும் வழிபடலாம். நாள் முழுவதும் கந்தனை நினைத்து கந்தனுக்குரிய மந்திரங்களை சொல்லியபடி இருக்க வேண்டும். வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி வைத்து கந்தனுக்கு நைவேத்தியம் படைத்து அதனை சாப்பிட்டு இந்த விரதத்தை தாராளமாக முடித்து கொள்ளலாம். முக்கியமாக மனதில் நினைக்கும் காரிய சக்தி உடனே நடைபெற முருகப்பெருமானை மட்டுமே வழிபடலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.